हरिः ओं श्रीकौशिकान्वयसुधाम्बुधसेदपानं श्रीशुद्धसद्वगुरुवर्यतनूजरद्नं श्रीलक्ष्मणार्यवरदार्यपदाब्जभृङ्गं श्रीमत्सुचक्रवरदार्यमहं प्रपद्ये नीलादुङ्गस्तनगिरितटे शुद्धमुद्बोध्य कृष्णं पारार्ध्यं स्वं श्रीसरसिद्धमध्यापयन्ति जोच्चेष्टायां सजनिगलितं या बलात्कृत्य पुन्दे गोदादस्येनमेदमिदं भूयवास्तु भूयः अन्नवयल पुதுவையாண்டாளரங்கற்கு பன்னு திருப்பாய் பல்வதியம் இன்னிசையால் பாடி கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாளை சொல்லு சூடி கொடுத்த தொடர் ஒடியே தொல்பாவை பாடியருளவல்லவல்வளையாய் நாடி நீ வேங்கடவர்க்கு என்னவது என்னை மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு அன்று உலகம் அளந்தாய் அடி போற்றி அன்று உலகம் அளந்தாய் அடி போற்றி தென்னங்கு தென்னிலங்கை தாய் திரள் போற்றி தென்னங்கு தென்னிலங்கை தாய் திரள் போற்றி பொன்ன சகடம் உதைத்தாய் பொன்ன சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி கண்ணு புனிலா எரிந்தாய் கடல் போற்றி கண்ணு புனிலா எரிந்தாய் கடல் போற்றி பொன்னு உடையாய் எடுத்தாய் குணம் போற்றி பொன்னு உணவாய் எடுத்தாய் குணம் போற்றி வெண்ணும் கைகளுக்கும் நிங்கையில் வேல் போற்றி வெண்ணு பகைகளுக்கும் நிங்கையில் வேல் போற்றி என்னுன் சேவகமே என்னுன் சேவகமே ஏத்தி பறை கொள்வான் என்னுன் சேவகமே ஏத்தி பறை கொள்வான் இன்னியாம் வந்தோம் இறங்கேலோரெம்பாவாய் இனியாம் வந்தோம் இறங்கேலோரெம்பாவாய் அன்னையு உலகம் அளந்தாய் அடி இந்த பாசுரத்தின் சுருக்கமான அர்த்தத்தை இப்பொழுது பார்க்கலாம். அன்று மகாபலி சக்கரவர்த்திக்கு அறிவு புகட்ட வாமனனாக வந்து வானோளம் உயர்ந்து திருவிக்கிரமனாக மாறி 3 உலகங்களையும் அளந்தாய். உன்னுடைய அந்த அளந்த திருவடிகள் பல்லாண்டு பல்லாண்டு வாழ்கவென போற்றுகிறோம். சீதா பிராட்டியை களவு கொண்ட இராவணன் இருக்கும் இடத்திற்கே சென்று அவனுடைய அழகிய பட்டணமான லங்காபுரியை துவம்சம் செய்தவனே, உன்னுடைய மிடுக்கு பல்லாண்டு வாழ்கவென போற்றுகிறோம். சகடாசுரன் அழியும்படி சகடத்தை உதைத்தவனே, உன்னுடைய கீர்த்தியானது போற்றி. கன்றாய் நின்ற வத்சாசுரனை எருதடியாக கொண்டு கபித்தாசுரன் மீது எறிந்தவனே, உன்னுடைய திருவடிகள் போற்றி. அன்று ஆயர்களுக்காக கோவர்த்தன மலையை குடையாய் பிடித்து காத்தவனே, உன்னுடைய சௌசீல்ய சௌலயாப்தி குணங்கள் போற்றி. பகைவரை ஜெயித்து துவேஷத்தை அழிக்கின்ற உனது திருக்கையில் உள்ள வேல் வாழ்கவென போற்றுகிறோம் என்று இப்படி பலவாறாக மங்களாசாசனம் செய்து கொண்டு உன்னுடைய வீரியங்களையே புகழ்ந்து கொண்டு அடியோம் இப்போது பறை கொள்வதாக உன்னிடம் விடைபெற்றுக் கொள்கிறோம். கிருபை செய்தருள்வாயாக கண்ணபிரானே. அஞ்சுகுடிக்கொரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தம் ஜெயலை விஞ்சி நிற்கும் தன்மையளாய் பிஞ்சாய் பழுத்தாளை ஆண்டாளை பக்தியுடன் நாளும் வழுதாய் மனமே மகிழ்ந்து என்று மலவாளமாமணி சுவாமிகள் உபதேச ரத்ன மாலையில் சாதிக்கிறார். அஞ்சு குடிக்கொழு சந்ததியாய் என்பதின் அர்த்தம், முதலாழ்வார்களை ஒன்றாக எண்ணி திருமழிசை ஆழ்வாரை குலசேகர ஆழ்வார், பெரியாழ்வார், நம்மாழ்வார் இவர்களையெல்லாம் சேர்த்து 5 குடி என்று சாதிக்கிறார்கள். முதலில் முதலாழ்வார்கள் அவதரித்தார்கள், பின் திருமழிசை ஆழ்வார் அவதரித்தார், பின் நம்மாழ்வார் அவதரித்தார், பின் குலசேகர ஆழ்வார் அவதரித்தார், அதற்கு பின் பெரியாழ்வார் அவதரித்தார்.
அதை அஞ்சு குடிக்கொரு சந்ததியாய் என்று. முதலாழ்வார்கள் முதல் பெரியாழ்வார் வரை அஞ்சு குடிக்கு ஒரே ஒரு பெண் சந்ததியாய் ஆண்டாள் அவதரித்தார் என்பதாகும் இதன் பொருள். அதையே நாம் அஞ்சும் குடி என்று கொண்டால் மிகையாகாது. ஏனென்றால் ஆழ்வார்களெல்லாம் எம்பெருமானுக்கு என்ன நேர்ந்து விடுமோ என்று அவதார மகிமைகளில் ஒன்றிப்போய், ஐயோ சீதையை தூக்கி கொண்டு போய் விட்டானே ராவணன் என்று கலங்கி, கண்ணனை உரலில் கட்டி போட்டிருக்கிறார்களே என்று கலங்கி கண்ணீர் வடித்தவர்கள். அப்படி நினைத்து மனம் இளகி கண்ணீர் வரவில்லை என்றால் அவர்களுக்கு பக்தி வரவில்லை என்பது அர்த்தம். ஆனால் அவர்களையும் மிஞ்சும்படியாக ஆண்டாள் கண்ணனோடு ஒன்றி கண்ணனையே எல்லாமாக கண்டு திருவாய்ப்பாடியிலே ஒரு கோபியாக பாவித்து குழந்தை கண்ணனை கம்சன் துன்புறுத்துவதை சகிக்க முடியாமல் அவனுக்கு என்ன நேர்ந்திடுமோ என்று பயந்து அஞ்சி இருப்பதால் அஞ்சும் குடி என கொள்ளலாம். பெரியாழ்வார் எம்பெருமானுக்கு என்ன வருமோ என்று பயந்து தான் தாயாகவே மாறி கண்ணபிரானுக்கு எல்லா பருவத்தையும் அனுபவித்து தானே தாய் யசோதையாய் மாறி ஒரு தாயோட அனுகம்பையோட தாயுட பாசத்தோட இருந்ததால் பெரியாழ்வார் ஆனார். ஆனால் அதே குணம் மகளுக்கும் கிட்டப்பெற்று ஆண்டாளும் கண்ணனை எண்ணி வருந்தி கண்ணனையே அடைய நினைத்து கண்ணனை ரங்கநாதனை கடைசியில் அடைகிறார். தன் தகப்பனார் எப்படி எம்பெருமானுக்கு வடபெருங்கோவிலுடையானுக்கு பல்லாண்டு பாடினாரோ அதுபோல தாமும் ஒரு பல்லாண்டு பாட வேண்டும் என்று ஆண்டாள் நினைத்து 24வது பாசுரமாகிய அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடிபோற்றி என்ற பாசுரத்தை சாதித்தார். இவர் பாடும் புகழ் போற்றி பல்லாண்டு மிகவும் சிறந்து விளங்குகிறது. இந்த அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடிபோற்றி சென்னங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி பொன்னச்சகட உதைத்தாய் புகழ் போற்றி கண்ணுகுடிலாய் எழுந்தாய் கடல் போற்றி குன்னு குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி வெண்ணு பகையெடுக்கும் நென்கையில் வேல் போற்றி என்னும் 6 போற்றிகள் பகவானுடைய குணத்தை போற்றுவதாகவும் பகவத் பஜனமாயும் சிறந்ததாகவும் அமைகிறது. இக்கழிந்த பாசுரத்தில் சிங்கம் போல நடந்து வந்து அரியாசனத்தில் அமர்ந்து எங்களுடைய வந்த காரியத்தை ஆராய வேணும் என்று பிரார்த்தித்த ஆண்டாளுக்கு, ஐயோ அன்று ராமாவதாரத்திலே ராவணன் சீதையை தூக்கி கொண்டு போய் அயோத்தியிலிருந்து சேது வரை நடந்தாரே, கிருஷ்ணன் பல வகையிலும் உபத்திரவிக்கப்பட்டு ஆயர்பாடியிலே நடையாய் நடந்தானே என்று அனுகம்பை தோன்றி அந்த திருப்பாதங்களுக்கு புகழாக இந்த பாசுரத்தை சாதித்திருக்கிறார். எம்பெருமானும் அன்று யாரோ இந்திரன் கேட்டதுக்காக மகாபலி எடுத்து சென்று நடையாய் நடந்து வளர்ந்து உலகத்தை அளர்ந்து அவனுக்கு கொடுத்தோமே, அதேபோல இவர்கள் ஆண்டாள் மிகவும் பக்தியுடையவர்கள். இவருக்கு நடந்து வந்து தராமல் என்ன என்று நினைத்து நடந்து வந்து சிம்ஹாசனத்தில் உட்கார்ந்து கொண்டு நாம் சந்தோஷமடைந்தோம், நீங்கள் எதற்காக வந்திருக்கிறீர்கள் என்று வினவினான். அப்பொழுது ஆழ்வார்கள் சாதித்தபடி சயன திருக்கோலத்தையும் இருந்த திருக்கோலத்தையும் அவன் நடையையும் சேவித்து கொண்ட ஆண்டாள் இந்த புகழை பாடி அவர்கள் எதற்காக வந்திருக்கிறார்கள் என்பதை விளக்குகிறார். எம்பெருமான் திருவடி மிகவும் விசேஷப்பட்டதாகும். அவன் திருவடி தன் தலையில் படுமா
ஏங்கினான் பரதன். அதற்கே ஏங்கினான் குகன். ஆழ்வார்களெல்லாமும் அதற்கே ஏங்கினார்கள். அப்படிப்பட்ட எம்பெருமான் திருவடிக்கு ஆண்டாள் போற்றி பாடுகிறார். அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி. அன்று இந்திரனுக்காக மகாபலியிடம் சென்று உலகத்தை தாவி அளந்தாய். திரிவிக்ரமாவதாரத்திலே உலகை அளந்த 2 பாதங்களால் பூவுலகையும் ஆகாசத்தையும் அளந்த உன் திருவடிகள் போற்றி. இங்கே கவனிக்க வேண்டும், 3வது பாசுரத்திலேயே ஓங்கி உலகளந்த உத்தமன் பெயர்பாடி என்று சாதித்தார். 2வது பத்திலே 17ஆம் பாசுரத்தில் அம்பரமூடறுத்து ஓங்கி உலகளந்த என்று சாதித்தார். இங்கே அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடிபோற்றி என்று உலகத்தை அளந்த பாதங்களுக்கு போற்றி பாடுகிறார். நின்று வளர்ந்த கால்களுக்கு பாடியாயிற்று, ஆனால் நடந்த கால்களுக்கு பாட வேண்டுமல்லவா? அதனால் அயோத்தி முதல் திருப்புல்லான் வரை நடந்த ராமபிரானுடைய பாதங்களுக்கு போற்றி பாடுகிறார். சென்னங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி. முதலில் பாதங்களுக்கு போற்றி பாடியவர். இதிலே நடையாய் நடந்து சென்று சீதையை மீட்ட ராமனுடைய தேஜஸை போற்றி என்று பாடுகிறார். திரள் போற்றி என்று பாடுகிறார். அடுத்து ராமன் 39 வயசில் நடந்தான். 25ற்கு கானகம் சென்று 39 வரை நடந்தான். ஆனால் கிருஷ்ணன் சின்ன குழந்தையாக இருக்கும்பொழுதே சகடத்தை விதைத்தான் அல்லவா? அவனை பாட வேண்டும் என்று அடுத்த வரி பாடுகிறார். பொன்ன சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி. அந்த சகடாசுரனை பிஞ்சு திருவடிகளால் உதைத்து வதித்ததற்கு உன் பிஞ்சு கால்களுக்கு போற்றி. அப்படி செய்த உன் புகழ் போற்றி என்று சாதிக்கிறார். இதுவரை ஒரு திருவடி, ஒரு எதிரி, ஒரு அசுரன் இவர்களை வென்றதை பாடி, அடுத்தது 2 அசுரர்கள் ஒன்றாய் வந்து கண்ணனிடம் உபதிரவிக்க வந்து கண்ணன் அவர்களை 2 பேரையும் ஒரே அடியில் ஜெயித்த புகழை பாடுகிறார். கண்ணு குனிலாய் எரிந்தாய் கடல் போற்றி. இங்கே 2 அசுரர்கள் பேசி வைத்து கொண்டு வருகிறார்கள். ஒருத்தன் கன்றுக்குட்டி ரூபத்தில் வந்த அசுரன், வேறொருத்தன் விளாம்பழ ரூபத்தில் வந்த அசுரன். அந்த 2 பேரும் கன்றுக்குட்டி ரூபத்தில் வந்த அசுரன் கண்ணனுக்கு விளையாட்டு காட்டி கொண்டு போய் விளாம்பழத்தை காம்பிட்டு அந்த விளாம்பழம் தலையில் விழுந்து கண்ணனை வதிக்க தீர்மானிக்கிறார்கள். அப்படி செய்யும் பொழுது வத்சாசுரன் கண்ணுக்குட்டியை எடுத்து எறிந்து விளாம்பழத்தின் மேல் அது இடிக்க 2ம் கீழே விழுந்து மாண்டார்கள். இப்படி செய்த புகழை பாடுகிறார். இவர்களெல்லாம் எதிரிகள் என்றால் இந்திரன் நண்பனாயிருந்து கொண்டே அபச்சாரப்பட்டான். பசி கோபத்தால் அபச்சாரப்படுகிறான். இவன் வந்து கண்ணன் படையல் கோவர்த்தனகிரிக்கு படைக்குமாறு சாதிக்க இந்திரன் கோபங்கொண்டு மழையாய் பொழிந்து தள்ளுகிறான். அப்பொழுது எம்பெருமான் அக்குன்னத்தையே குடையாய் எடுத்து அங்குள்ள உயிரினங்களை காக்கிறார். பின் இந்திரன் வந்து க்ஷமாபணம் கேட்கிறான். அப்படி பசிக்கோபத்தால் இந்திரனுக்கு கோபம் வரவழைத்து அவனை வதிக்காமல் விட்டதற்கு குணம் போற்றி என்று சாதிக்கிறார். குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி என்று சாதிக்கிறார். இப்படி கண்ணன் குணங்களை பாடிக்கொண்டே போகும் பொழுது இதையெல்லாம் கேட்டுவிட்டு
யாராவது கண் போட்டுவிடப் போகிறார்களே என்பதற்காக கடைசியில் வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி என்று சாதித்து உனக்கு கிடைக்கும் வெற்றிகளெல்லாம் உன் கையில் உள்ள வேலினால் அதை சாரும் என்று சாதிக்கிறார். என்றென்றுன் சேவகமே ஏத்தி பறைகொள்வான் இன்றியாம் வந்தோம் இரங்கேலோரெம்பாவாய். என்றும் உன் சேவகமே ஏற்றி உன்னுடைய பறையே கொள்வோம். இன்று நாங்கள் வந்துவிட்டோம். நேற்று வரை யாரும் அனுமதிக்கவில்லை, இன்று வந்துவிட்டோம். அதனால் உளம் கனிந்து, இரங்கேலோர் என்றால் உளம் கனிந்து உபாயமாய உம்மை, உம்முடைய பக்தியை, உமது கைங்கரியத்தை தன்னாலும் என்று பிரார்த்திக்கிறார். நாம் நமது குழந்தைகளிடம் அஞ்ஞானம் என்று சொல்லுவோம் அல்லவா? நமக்கு நன்றாக தெரியும், வெளியில் போன பெண் நிச்சயம் புத்திசாலி, ஒரு துன்பத்திலும் படாமல் வந்து சேர்வாள் என்ற ஒரு நம்பிக்கை இருந்தாலும் அவளுக்கு என்ன நேருமோ என்று ஒரு பயம் இருக்கிறதல்லவா? அதுபோல பற்றினால் ஞானம் அதிகம் ஆயதால் கண்ணனுக்கு என்ன நேர்ந்து விடுமோ என்று பயப்படுகிறார்கள். கண்ணன் விதுரன் கிரகத்திற்கு வரும்பொழுது மனையை இட்டுவிட்டு, இரு நான் பார்த்து சொல்கிறேன் அப்புறம் உட்காரலாம் என்று சொல்லி தடவி 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 பார்த்து கொண்டே இருக்கிறானாம். ஏனென்றால் அதில் ஆணி பூச்சி எல்லாம் இருந்தால் கண்ணனுக்கு உபத்திரமாகும் அல்லவா? அதனால் அதை தொடவை தொடவை பார்த்து கொண்டே இருக்கிறானாம். அவ்வளவு அதிகம் பக்தி இருப்பதால், பாசம் இருப்பதால் பைத்தியம். அதேபோல பக்தர்களுக்கு எம்பெருமான் மீது மிகவும் பைத்தியம். இந்த பைத்தியத்தை எம்பெருமான் மிகவும் விரும்புகிறான். கடைசியாக இன்று யாம் வந்தோம் இரங்கேலோர் என்று சாதிக்கிறார். இன்றியாம் வந்தோம் என்பது இதுவரை நாங்கள் வரவில்லை, தோன்றவில்லை, இன்றாவது எங்களுக்கு தோற்றுவித்து இங்கே வரவழைத்தாயே, வந்து நிற்கிறோமே. யாம் இங்கே நாங்கள் வந்தோம், வந்து நின்றோம். உமது கட்டாட்சம் கிடைக்கப் பெற்று உமது கிருபையை அடைவதற்கு உம்மை உபாயமாக இங்கே வந்து சேர்ந்திருக்கிறோம். உம்மையே பிரயோஜனமாக கொண்டு உம்மையே கேட்பதற்காக இங்கே வந்திருக்கிறோம். அதனால் தேவரீர் தயையை காட்ட வேண்டும், பொழிய வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார். இப்படி எம்பெருமான் திருவடிகளுக்கு போற்றி பாடிய ஆண்டாள் நாளை ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் வளர்ந்து என்ற பாசுரத்தில் கண்ணனுடைய அவதார மகிமையை பாடுகிறார். அதை நாளைக்கு பார்க்கலாம். இன்றைய நாள் பாசுரத்தை ஒரு முறை கூடி ஆவர்த்தித்து நிறுத்தலாம். அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி, சென்னங்கு தென்னிலங்கை ஜெற்றாய் திரள் போற்றி, பொன்னச்சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி, கண்ணு குணிலாய் எரிந்தாய் கடல் போற்றி, குன்னு குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி, வெண்ணு பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி, என்னுன் சேவகமே ஏத்தி பறைகொள்வான் இன்று யாம் வந்தோம் இரங்கேலோரெம்பாவாய். ஹரி ஓம். ஸ்ரீமத்கோதாயை நமஹ.